ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லாருக்கும் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு 15 days அல்லது 20 daysக்குள்ளே முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் லிஸ்ட்டு 1 விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ அதிலேருந்து 1:3 ரேஷியோ எடுப்பாங்க. அப்படி இல்லைனா 1:2. சரிங்களா? அந்த 2 ரேஷியோவில் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ரவுண்டு, இன்டர்வியூ ரவுண்டுக்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க கான்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருங்க. இன்டர்வியூ ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? ஸோ 1 or 2 மார்க்ஸ் பிலோவில் இருக்கிறவங்க எல்லாரையும் அப்லையும் டவுன்லையும் மாற்றக்கூடியது இன்டர்வியூ தான். சரிங்களா? ஸோ இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பேனலில் மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ரவுண்ட் டேபிள் தான், மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஸோ இதில் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் டெக்னிக்கல் ஸ்டாஃப் 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஸோ டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் கொஷின்ஸ் டெக்னிக்கல் கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ லிட்டில் பிட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ மேஜராக ஏன்னா இது டெக்னிக்கல் எக்ஸாமுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் 95% டெக்னிக்கல் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ பேசிக்ஸே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா என்னங்கிறத அனலைஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதில் தான் உங்களுக்கு மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 5 set ஆஃப் மார்க்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் மார்க்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே ஃபஸ்ட்டு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்போனா தான் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இன்டர்வியூ ப்ளஸ் உங்களோட ரிட்டன் மார்க்ஸ், ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும். சரிங்களா? ஸோ இதில் 0.5, 0.25, 0.75 நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க போஸ்டிங்ஸை. சரிங்களா? ஸோ இதில் கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் வேறு இருக்கும். ஸோ ரிசர்வேஷன் இருக்கிறனால எந்த லெவலுக்கு உங்களால் ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ யார் உங்களுக்கு உங்கள் நம்பர் வரலையோ நெக்ஸ்ட்டு ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் வருது, கம்பைன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக தான் கேட்குறான். சரிங்களா? ஸோ நான் இன்டர்வியூங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நான் இன்டர்வியூங்கிறனால உங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்கோர் இருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ இந்த தடவை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்டர்வியூ கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதோட இதை பார்க்கலாம், ஆனுவல் பிளானரை பார்க்கலாம். ஸோ ஆனுவல் பிளானரில் எத்தனை போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 7th ஜூலை கால்ஃபர் வரதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட். சரிங்களா? ஒரு 605 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 26/7/2024 ஸோ ரெக்ரூட்மெண்ட் டேட். ஸோ மேபி ஜூலை எண்ட், அப்படி இல்லைனா ஆகஸ்ட் 1st வீக்கில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் இன்டர்வியூ போஸ்டிங் இதுதான் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே நம்ம மேஜராக பார்க்கணும். ஸோ அதோட இது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இதில் தான் ஏஓ எக்ஸ்டென்ஷன் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சிவிலில் வந்துடும். சரிங்களா? மியூசியம் கியூரேட்டர், ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் சிவிலில், ஸோ பிடபிள்யூடி, ஹைவேஸ், பப்ளிக் ஒர்க்ஸ், எலக்ட்ரிக்கலில், இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோடது வந்திருக்கு அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிகிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த தாட்டி அந்த 605 போஸ்டிங்க்கு ரெக்ரூட்மெண்ட் வந்ததுங்கிற பட்சத்தில் கொஞ்சம் போஸ்டிங்ஸ் நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வரும் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டுக்கு. ஸோ புதுசாக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஜியாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜியாலஜி அண்ட் மைனிங் தான் சொல்லியிருப்பாங்க. பட் திஸ் டைம் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். ஸோ நீங்கள் ரிட்டனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ யூ கேன் கெட் த போஸ்டிங், சான்சஸ் ஆஃப் அவைலபிள் கெட்டிங் போஸ்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எந்த லெவலுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே லெவலுக்கு ஜிஎஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் நல்லா பண்ணிவிட்டு ஜிஎஸ் ஒழுங்காக பண்ணலனாலும் போஸ்டிங் கிடைக்காது. அதே மாதிரி சப்ஜெக்ட் ஒழுங்காக பண்ணாமல் ஜிஎஸ் ஒழுங்காக பண்ணியும் போஸ்டிங் கிடைக்காது. சரிங்களா? ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிங்கன்னா தான். ஸோ இன்டர்வியூ வேறு இல்லை. ஸோ உங்களோட ரிட்டன் மார்க்ஸ் தான் உங்களோட போஸ்டிங், கெட்டிங் ஆஃப் போஸ்டிங் மார்க்ஸ். சரிங்களா? ஸோ அதே பாருங்கள், வாட்டர் ரிசோர்ஸில் ஸோ இது எல்லாமே நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். சரிங்களா?
ஸோ ஜூலை மந்த் எண்டில் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, யார் யார் இந்த இதில் லூஸ் பண்ணீங்களோ. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் கால்ஃபர் வந்து லேட்டாக பண்ணுவாங்க. ஒரு தடவை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 year அல்லது 2 years வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பாருங்கள். ஸோ ரிவைஸ்டு சிலபஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க கான்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ டெக்னிக்கல் ஓரியன்டாக கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? பேசிக்ஸ், ரொம்ப பேசிக்ஸ்லாம் திடீர்னு கொஷின் கேட்டாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ எனஃப் டைம் இருக்குது. ஸோ செலக்ட் ஆனவங்க எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ கொஷின் டிஸ்கஷன் அப்கமிங் வீக்ஸில் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஜிஎஸோடது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.